இன்னைக்கான பிக் பாஸ் எபிசோட பார்க்கும்போது 2 விஷயங்கள் என் கண்ணுக்கு ரொம்பவே ஹைலைட் ஆகப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு ஆஸ் யூசுவல் ஸ்பாய்லர் ஆஃப் திஸ் பிக் பாஸ் ஹவுஸ் பார்வதி அண்ட் சாண்ட்ரா. அண்ட் செகண்ட் திங் இந்த வாரத்தோட வீட்டு தலையா இருக்கக்கூடிய வினோத் அவர்கள். அல்ல ஃபர்ஸ்ட் திங் அந்த ஸ்பாய்லர் ஆஃப் திஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பார்வதி அவர்கள் அண்ட் சாண்ட்ரா அவர்கள். பார்வதி வந்து ஆஸ் யூசுவல் டே 1ல எப்படி இருந்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. அதே நெகட்டிவிட்டி, அதே டாக்ஸிக்னஸ், அதே மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. எத்தனை வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எத்தனை பேர் என்ன சொன்னாலுமே ஒரு சில பேருக்கு புரியாது, தெரியாது அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து பார்வதி அவர்கள வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் வந்து சாண்ட்ரா அவர்கள். ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து எப்படி இவ்ளோ ஊதி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. இன்னைக்கு வந்து கனிக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திருப்போம். போது ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மூஞ்சி குடுக்காம ஒரு மாதிரியா அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா, அது இரிட்டேட் ஆகதானே செய்யும் யாருக்கா இருந்தாலும். ஸோ அப்போ வந்து கனி அவர்கள் வந்து அதுக்கான ச்சீ இப்படி போய் பண்றாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அத கேட்டுட்டு தனியா உட்காந்து அழுது, அத ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் தொட்டா குத்தம், தும்முனா குத்தம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் குத்தம், குத்தம், குத்தம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கானா வினோத்தோட கேப்டன்சி. லைக் இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கானா வினோத்த தான் நான் பார்த்த மாரி இருந்துச்சு. வாஸ் வெரி மெச்சூர்டா இருந்தாப்ல. இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்பவே மெச்சூர்டா, கரெக்ட்டா இருந்த மாரி தான் இருந்துச்சு. லைக் சுத்தமா கோவப்படாம எல்லா இடத்துலயும் நின்னு பார்வதி அவர்கள் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் சரி, சாண்ட்ரா அவர்கள் எவ்வளோ இரிட்டேட் பண்ணாலும் சரி, எல்லார்கிட்டயும் போய் பேசிக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் எப்படி குடுக்கலாம் அப்படின்றத பத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்ல. இதே மாரி இவரு இந்த வாரம் வரக்கூடிய வாரங்கள்ல இருந்தாப்லன்னா, யோசிக்காம சொல்லலாம் கானா வினோத் அவர்கள் தான் டைட்டில் அடிப்பாரு அப்படின்னு யோசிக்காம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.